ஹாய் ஹலோ விவோஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்டோரி தமிழச்சி. இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லிங்காநாயக்கனின் ராஜ்யம். ஒரு கொடுங்கோல் மன்னனோட ஸ்டோரி பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அத்தினாபுரம் என்னும் ஊரில் மன்னராக இருந்தவன் தான் விஜயன். அவருடைய மனைவி பத்மாவதி. இவர்கள் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். ஆனால் புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தது. அதை நினைத்து ஒவ்வொரு நாளும் அரசரும் அரசியும் கவலை கொள்வார்கள். நெடு நாட்களுக்கு பிறகு ஒரு வைத்தியர் அந்த அத்தினாபுரத்திற்கு வந்திருந்தார். அவர் கொடுக்கும் பச்சிலையில் தீராத நோய்களும் தீர்ந்து போகுமாம், புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்குமாம் என்று அவ்வூரில் உள்ளவர்கள் பேசிக்கொண்டிருந்தனர். இச்செய்தி எப்படியோ மன்னருக்கு எட்டியது. உடனே காவலாளியை அழைத்து அந்த வைத்தியரை அரண்மனைக்கு வரச் சொல் என்று உத்தரவிட்டார். காவலாளியும் உடனே சென்று அந்த வைத்தியரை அரண்மனைக்கு அழைத்து வந்தான். வைத்தியர் அரண்மனைக்குள் வந்ததும் மன்னரும் வைத்தியரும் அமர்வதற்கு நாற்காலிகள் அமைக்கப்பட்டு இருந்தன. மன்னர் வைத்தியரை பார்த்ததும், வாருங்கள் வைத்தியரே, அந்த நாற்காலியில் அமருங்கள் என்றார். கும்பிடுகிறேன் மன்னா. இருக்கட்டும், பரவாயில்லை, நான் கீழே அமருகிறேன். எனக்கு எதற்கு நாற்காலி? நான் உங்களுக்கு சரிசமமாக உட்கார்ந்தால் அது நன்றாக இருக்காது என்றார். உடனே அரசர், இல்லை இல்லை, நீங்கள் அவ்வாறு சொல்லக்கூடாது. என்னுடைய ராஜ்யத்தில் அனைவரும் சமம். எல்லோரும் ஒற்றுமையுடனும் சமத்துவமாகவும் இருக்க வேண்டும். இதுவே என் நாடு, என் ராஜ்யத்தின் குறிக்கோள் என்றார் மன்னர். நீங்கள் சங்கூச்சப்படாமல் மேலே அமருங்கள் என்றார். மன்னரும் வைத்தியரும் அவரவர் நாற்காலியில் அமர்ந்தனர். அரசே, தங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னால் உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் கூறுங்கள் என்றார் வைத்தியர். உடனே அரசர், அது என்னவென்றால், நான் யாருக்கும் எந்த உயிருக்கும், ஏன் சிறு எறும்புக்கு கூட துரோகம் இழைக்கவில்லை. அப்படி இருக்கையில் இவ்வளவு பெரிய ராஜ்யம், பணம், பேர், புகழ் அனைத்தும் இருந்தும் இவற்றை ஆள்வதற்கு ஒரு வாரிசு இல்லையே என்று வருந்தினார். நானும் என் மனைவியும் இவற்றை எண்ணி நொந்து போயுள்ளோம். என்ன செய்வதென்றே தெரியவில்லை. எங்களுக்கு திருமணமாகி நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. வைத்தியரே, இந்த ராஜ்யம் என்னுடன் முடிந்து போகக்கூடாது. இந்த நாட்டை ஆள்வதற்கும் இந்த ராஜ்யத்தை கட்டி காப்பாற்றுவதற்கும் ஒரு வாரிசு எங்களுக்கு வேண்டும். நீங்கள் கொடுக்கும் பச்சிலையின் மூலம் என் மனைவிக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்று நம்புகிறேன் என்றார். உடனே வைத்தியர், அரசே, கவலை கொள்ள வேண்டாம். நான் பச்சிலையை தயார் செய்து தருகிறேன். அரசியை வரச் சொல்லுங்கள் என்றார். இந்த வீடியோக்கு இடையில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுங்க. அது என்ன அப்படின்னா, திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் ப்ளே ஸ்டோர். இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. காவலாளியை அனுப்பி அரசியை அரசர் அழைக்கிறார் என்று கூறிவிட்டு வந்தான். அரசியரின் அருகே அமர்ந்தாள் அரசி பத்மாவதி. வைத்தியர் தயார் செய்து வைத்திருந்த அந்த பச்சிலை மூலிகையை பாலில் கலந்து அரசியை அருந்த சொல்லி கூறினார். அரசியும் மூலிகை பாலை மீதம் வைக்காமல் முழுவதுமாக அருந்திவிட்டாள். நான் சொல்வது போல் நடந்து கொள்ளுங்கள் என்று அரசரின் காதில் ஏதோ முணுமுணுத்தார் வைத்தியர். சரி என்பது போல் தலையை அசைத்தார் விஜயன். பிறகு வைத்தியர், நான் சென்று வருகிறேன் அரசே. நான் இன்னும் நிறைய ஊர்களுக்கு செல்ல வேண்டியுள்ளது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வைத்தியர் கிளம்பினார். சரி வைத்தியரே, சென்று வாருங்கள் என்று வழி அனுப்பி வைத்தார் அரசர். இந்த பாட்டு இதோட முடியுதுங்க. நெக்ஸ்ட் பார்ட்டில் அடுத்து என்ன நடந்ததுங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும்.